வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மை டியரஸ்ட் செனோரிட்டா அப்படின்ற ஸ்பானிஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான லைஃப் ஜேர்னியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அடலா அப்படின்ற ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன் பிறப்பால பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு சில ஆணுக்கான குணாதிசயங்கள், அதாவது டெஸ்டிகல்ஸ் மாதிரியான சில பார்ட் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பட் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலி. சின்ன வயசுலயே இவளுக்கு தெரியாம வந்து ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இவள ஒரு பெண்ணாவே வளர்த்திருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு தன்னோட செக்ஷுவல் ஐடென்டிட்டியை அவ வந்து உணர ஆரம்பிக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளோட ஜேர்னி எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்செக்ஸ் பர்சனோட ஜேர்னியை காட்டின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல தன்னோட செக்ஷுவல் ஐடென்டிட்டி தெரியாத போது அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடைப்பான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைப்பான். ரெண்டு பேர்கிட்டயும் அவ என்னென்ன மாதிரியான விஷயங்களை உணர்றா, அதுக்கப்புறம் தன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு எப்படி ஷாக் ஆகுறா, அதுக்கப்புறம் அந்த தனியா போயிருக்கக்கூடிய அந்த ஜேர்னில என்னென்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கிறான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நேச்சுரலாவே அமைச்சிருப்பாங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி இதுல ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் தாண்டி செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் தான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றத நினைச்சு நினைச்சு அந்த நபர் வந்து நிறைய டைம் வருந்துற மாதிரியான காட்சிகள் அப்படின்றதும் இருக்கும். கிளைமேக்ஸ்ல காட்டக்கூடிய லிபரேஷன் அண்ட் இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரியான நபர்களை பொதுவா நம்ம தமிழ் சினிமால வந்து முன்னாடி ரொம்ப ரொம்ப கன்றாவியா வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் முன்னணி ஹீரோக்களே இவங்களை மார்க் பண்ற மாதிரியான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது இப்பதான் வந்து ரியலைஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இனிமேலாவது சோசியல் அவேர்னஸோட படங்கள் எடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இவென்ட்ஃபுல்லா நிறைய காட்சிகள் அப்படின்றதும் எடுத்துக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பிளாட்டா போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவரால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் பிடிச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.